வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள் செந்தூரன் கார்ஸ் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வழங்கும். ஆனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆம்னி வேன்னே. நம்மக்கிட்ட ஒரு 4 ஆம்னி வேன் வந்திருக்குண்ணே. ஆம்னி நம்மள்ட்ட அதிகமாக கொஞ்சம் சேல் ஆகுண்ணே. ஆனால் ரேட்டு ஒரு 5 ரூபா முன்ன பின்ன இருந்தாலும் வண்டி நாம் நல்ல மெக்கானிக்கை வச்சு தொல்லாவி தானே எடுப்போம். இன்ஜின் குவாலிட்டி இருக்குண்ணே. பாடி லைனும் அதே மாதிரி தான் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். வண்டி தெளிவாக இருக்கும். 4 வண்டியுமே இன்ஜினுக்கு கேரண்டியை தரலான்னா இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வண்டி வந்து 1ஆம் நம்பர் வண்டினா, அதாவது 1ஆம் நம்பர்னால் 4 வேன் இருக்குது. 4 வேனுக்கும் நம்பர் போட்டிருக்கேன். இது 1 வண்டி நம்பர். இது வந்து பார்த்திங்கன்னா 98 கடைசி 99 வண்டி பக்கா ஜெனின். இன்ஜின் 100% கேரண்டி தரோன்னே, எழுதி தரோம். இன்ஜினுக்கு கேரண்டி எழுதி தரலான்னே, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. வண்டி தெளிவான வண்டி, உண்மையாலுமே 100க்கு 100 இருக்கும். வண்டி இந்த இயர் ஃபுல்லாக பேப்பர் கரண்ட்டில் இருக்குது. முக்கியமாக ஓல்டு மாடல் எல்லாமே வந்து எஃப்சி பாராய் தான் வந்திருக்கும். ஆனால் இது வந்து நம்மளுக்கு பேப்பர் லைவில் இருக்குது. டயர் பாயிண்ட் ஆவரேஜ் பின்னாடி ஒரு 40% இருக்குது. முன்னாடி ரெண்டுமே ஒரு 70% இருக்குண்ணே. வண்டி குவாலிட்டியாக இருக்குண்ணே. வண்டி சுத்தமான வண்டி. வண்டிக்கு 4 ஓனர்னே. வண்டி இப்போ தானே பெயிண்ட்டு 14,000 ரூபாய்க்கு செலவு பண்ணி எல்லா வேலையும் பார்த்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், ஓனர் வண்டி 98 கடைசி 99 மாடல். வண்டி எல்பிஜி டேங்கு என்டாஸோட இருக்குது. ஓனர் பார்த்திங்கன்னா 4 ஓனர். பேப்பர் 24 வரைக்கும் லைவில் இருக்குது. வண்டிக்கு கோட் பண்ணி இருக்கிறது கஸ்டமர் சொல்கிறது 78 ரூபா சொல்கிறாங்க. நெகட்டிவலான ரேட் தான். லோ பட்ஜெட்டில் நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வண்டியை விட்டுறாதீங்க. இன்ஜின் 100க்கு 100 இருக்கும். இன்ஜின் குவாலிட்டியாக இருக்கும். இன்ஜினுக்கு கேரண்டி தரோம். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க. அந்த வண்டி நம்பர் 1. இது பாருங்கண்ணே, இந்த வண்டியோட நம்பர் 2ஆம் நம்பர். அதாவது நான் எதுக்கு சொல்கிறேன் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்னு, 4 வேன் இருக்குது. 4 வேனுக்குமே கேட்குறவங்க எல்லாருமே கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் இது 2ஆம் நம்பர் வண்டி குவாலிட்டியாக இருக்கும். TN 65 நம்பரு. பக்கா ஜெனினான வண்டி. பியூர் ஓன் போர்டுங்க. எம்பிஎஃப்ஐ இன்ஜின். ஆனால் 4 வண்டிக்கும் குறிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா என்டாஸ்மெண்ட்டோட தான் இருக்குது 4 வண்டியுமே. இது MP5 இன்ஜின், எல்பிஜி டேங்க் என்டாஸோட இருக்குது. வண்டி குவாலிட்டியாக இருக்குது. இதுவும் 4 ஓனரில் தானே இருக்குது. வண்டி தெளிவாக இருக்கும். ஒரு அற்புதமான வண்டி. உண்மையாலும் நம்பி எடுக்கலாம். தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஓட்டிக்கக்கூடிய ஒரு வண்டி. டயர் பாயிண்ட்டு பின்னாடி 2 ஒரு 50% இருக்கும். முன்னாடி 60% இருக்கும். கேரியர் இருக்குது. பாடி லைன் பாருங்கள். டோர் சீட்டிங்ஸ் பாருங்கள். எங்கேயுமே அடிபடாத ஒரு வண்டி. சின்ன துருப்புகள் அது வந்து இயற்கையாகவே வரதனை, மழை தண்ணி நனைஞ்சா வரக்கூடியது தான். டிங்கர் ஒர்க்கோ, பாடி டச்சப்போ, இந்த மாதிரி கவிழ் பிரித்ததோ, போஸ்ட்டு பிரித்ததோ, இந்த மாதிரி எந்த வேலையுமே எந்த வண்டிக்கும் நம்ம எடுக்கிற வண்டி எந்த வண்டிக்குமே இருக்காது. வண்டி ரதம் மாதிரி இருக்குங்கண்ணே. வண்டி உண்மையாலுமே சீட்ஸு எல்லாமே நைட்டான வேலைப்பாடு அருமையாக வச்சுருக்காங்க. மெயின்டனு ஓனர் தான் 4 ஓனரு. ஆனால் வண்டி பக்கா ஜெனினாக இருக்கும். நீங்கள் வாங்க வந்து எடுத்து ஓட்டி பாருங்கள். வண்டி பாடி லைன் ஆகட்டும் எல்லாமே வெரி குட் கண்டிஷன், நீட்டாக இருக்கும். ஒரு அற்புதமான வண்டி உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். இந்த வண்டி 2ஆம் நம்பர். மறுபடியும் சொல்கிறேன், 2006 கடைசி 4 ஓனர். எம்பிஎஃப்ஐ இன்ஜின், டேங்க் என்டாஸு. இந்த வண்டிக்கு 1.5 கோட் பண்ணியிருக்குண்ணே. நெகட்டிவலான ரேட்டு தான். எல்லாருமே நிறையா கேட்குறீங்க நெகட்டிவலான்னு. எல்லா வண்டிக்கும் நெகட்டிவலான ரேட்டு தான். அதே மாதிரி பாருங்கள், இது வந்து வண்டி நம்பர் 3ஆம் நம்பர். இது வந்து கோயம்புத்தூர் நம்பர்னே. TN 37 லோக்கல் நம்பரே தான். நிறையா பேர் கேட்டிருக்கீங்க 36 இருக்கா, 37 இருக்கா, 38 இருக்கான்னு. அந்த மாதிரி TN 37 நம்பர் தான் வண்டி. இது வந்துனே வண்டி 3 ஓனர். சரண்டர் வண்டி வந்து சரண்டர்னே. சரண்டரில் இருக்குது. சரண்டர் பண்ணி பியூர் ஓன் போர்டு லைஃப் டேக்ஸ் கட்டி பண்ணியாச்சு. இப்போ எஃப்சி இன்சூரன்ஸு இப்போது எடுக்கணுன்னே. வண்டி பக்கா ஜென்யூனாக இருக்கும். இன்னும் ஸ்மார்ட் கார்டு மாறலன்னே. இன்னும் பழைய ஆர்சியில் தான் இருக்குது. உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் கட்டின பில்லு எல்லாமே இருக்குது. டயர் பாயிண்ட் பாருங்கள். முன்னாடி 80% ஒரிஜினல்ண்ணே. 80% ஒரிஜினல். வண்டி ஜென்யூனாக இருக்கும். வண்டி நீட்டாக தெளிவான வண்டி. வண்டி ரதம் மாதிரி இருக்குண்ணே. உண்மையாலும் வந்து நீங்கள் எந்த வண்டியை வேணாலும் தரமாக ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டே வாங்க. கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணுங்கள். எல்லாமே பண்ணுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு
கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியுதா? வண்டி எடுங்க தாராளமாக. இந்த கேரண்டி நம்ம கொடுப்போம். வாங்க, இங்கேயே அந்தியூர்லேயே 10-15 மெக்கானிக் ஷாப் இருக்குது. நீங்கள் 15 மெக்கானிக் ஷாப்புகிட்டே கொண்டு போய் கொடுங்க. அவங்க என்ன ஃபால்ட்டு சொல்கிறாங்க, என்ன எதுன்னு சொல்கிறாங்கன்னு கேளுங்க. கேட்டுட்டு, ஏன்னா நமக்கு முதல் போட்டு எடுக்கிறோம், ஏமாறக்கூடாது. நம்மக்கிட்டேன்னு இல்லை, எங்கே எடுத்தாலுமே 1க்கு 2 டைம் செக் பண்ணி எடுக்கிறதுல தப்பே இல்லை. பாடி லைன் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு இன்ஜினுங்கிறது ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட மாதிரி தானே. இது இன்ஜின் 100க்கு 100 இருக்கிறத மாதிரி பார்த்து எடுக்கணும். நம்மக்கிட்ட எடுத்தாலும் சரி, வெளியே எங்கே எடுத்தாலும் சரி, 1க்கு 2 டைம் நம்ம செக் பண்ணி எடுக்கிறதுல தப்பு இல்லை. மோசம் போயிடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி லோ பட்ஜெட் மாடல்லாம் நம்ம ஒரு மிடில் கிளாஸ் மாதிரி நம்மளை மாதிரி இருக்கிறவங்க தான் எடுப்பாங்க. எடுத்து கொண்டு போனோன்னையும் 10,000-20,000 செலவு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் எடுக்கும்போதே ஒரு 10 ரூபா சேர்ந்து போட்டாலும் பரவாயில்ல. கொஞ்சம் நல்ல வண்டி, குவாலிட்டியான வண்டியாக எடுத்துக்கிறது தப்பே இல்லை. இன்ஜின் 100க்கு 100 இருக்கிற மாதிரி பார்த்து எடுங்க. பாடி லைனுங்கிறது வெளியில் இருக்கிறது, அது 1-2ன்னா கூட நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். மற்றபடிக்கு இன்ஜின் இந்த வண்டி தரமாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், TN37 நம்பர், 2007 கடைசி, 3 ஓனர், டீ சரண்டர், கேஸ் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது. இந்த வண்டி நம்பர் 3, 1,15,000 ரூபாய் கோட் பண்ணியிருக்கு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வண்டி பாருங்கள், 2013. சில பேர் நிறைய லேட்டஸ்ட் வேணும்னு கேட்குறீங்க. TN63 நம்பர்னே, பக்கா ஓன் போர்டு வண்டி. ரதம் மாதிரி இருக்கும். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா வண்டி ஸ்டார்டிங்கில் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வண்டி. உண்மையாலுமே இன்ஜின் 100% இருக்குது. பம்பர் இருக்குது, கேரியர் இருக்குது. வண்டி உண்மையாலுமே சொல்கிறேன் ரதம் மாதிரி இருக்கும். ஆனால் முன்னாடி 2 டயரு புது டயர்னே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் தானே ஓடி இருக்குது. வண்டி தெளிவான வண்டி. சீட்ஸ் கவரும் அப்படி தான். வண்டி ஜம்முன்னு இருக்கும். இந்த வண்டி வந்து 3 ஓனரில் இருக்குண்ணே. MPFI, பம்பரு, கேரியரு எல்லாமே எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குண்ணே. வண்டி தெளிவாக இருக்கும். பேக் டயர் பாருங்கள், ஒரு 60-70% கண்டிஷனில் இருக்குது. கேஸ் அட்டாச்மெண்ட்டோட தானே இருக்குது. வண்டி தெளிவான வண்டி, நம்பி எடுக்கலாம். தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு லாங் போகிறவங்க, ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு, வெளியே லாங் போகிறதுக்கெலாம் ஒரு அருமையான வண்டி. தாராளமாக நீங்கள் நம்பி எடுத்துகிட்டு போகலாம். வண்டி குவாலிட்டியான வண்டின்னு. இன்றைக்கி 2013 அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரேராக கிடைக்கிதுன்னே, கிடைக்கவும் மாட்டேன்றது. சில்வர் கலரு, நிறையா பேர் வண்டி மாடல் இருந்தாலும் கலர் வெவ்வேறையாக இருக்குது. எனக்கு சில்வர் தான் வேணும்னு கேட்குறீங்க. அதுவும் பம்பர் கேரியரோட. இந்த வண்டி அப்பேற்பட்ட ஒரு வண்டி தானே, பம்பர் கேரியரோடு இருக்குது. வாங்கண்ணே, தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள், சீட் கவர் பாருங்கள், ஒரிஜினாலிட்டி அப்படியே உங்களுக்கு இருக்கும். நம்ம காட்டின 4 வண்டிலையுமே ஒரிஜினாலிட்டி சூப்பராக இருக்குன்னே. வண்டி தெளிவான ஒரு அருமையான வண்டி. உண்மையாலுமே வண்டி சூப்பராக இருக்கும். சீட்ஸ் கவர் ஆகட்டும் எல்லாமே நீட்டாக இருக்குங்கண்ணே. வண்டி ரதம் மாதிரி இருக்கும். உண்மையாலுமே சொல்லப்போனால் வண்டி நீட்டான வண்டி, அருமையான வண்டி. தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாண்ணே, நம்பி எடுத்துகிட்டு போகலாம். உண்மையாலுமே ஸ்டிக்கரிங்க எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்கண்ணே. TN65 நம்பரு. வண்டி குவாலிட்டியான வண்டி. வண்டி பார்த்தாவே ஒரு மிரட்டுற மாதிரி இருக்குண்ணே. வண்டி உண்மையாலுமே சூப்பரான ஒரு வண்டி, ஒரு லக்ஸரியான வண்டி. நீங்கள் தாராளமாக நம்பி எடுத்துகிட்டு போகலாம். மறுபடியும் சொல்கிறேன், அந்த வண்டி வந்து நம்பர் வந்து 4ஆம் நம்பர். இந்த வண்டி 2013, 3 ஓனர். வண்டிக்கு கோட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 230 கோட் பண்ணியிருக்கு. இன்சூரன்ஸு 1 இயர் லைவில் இருக்குண்ணே அந்த வண்டிக்கு. நான் வண்டிக்கு எதுக்கு நம்பர் கொடுத்துருக்குறேன்னா, 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர்னால் சில பேர் வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு அண்ணே அந்த வண்டி இந்த வண்டி அந்த வண்டி அப்படின்றீங்க. அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர்னு நான் நம்பர் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேனே. வண்டி குவாலிட்டியான வண்டி. எல்லா வண்டியுமே அருமையாக இருக்கும். 4 வண்டியுமே. உங்களோட ஆதரவு எனக்கு எப்போவுமே ரொம்ப 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 முக்கியம். உண்மையாலுமே நம்ம வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நிறையா வர்றீங்க, வந்து எடுக்கிறீங்க. சில பேர் கேட்குறீங்க ரேட் அதிகம்னு. ஆனால் எல்லாமே சொல்கிறது தானே. அப்படி ஒரு பொருள் மற்றவங்க அவங்கக்கிட்ட இருக்கும்போது அவங்க சொல்கிற ரேட்டு தான். நமக்கு அந்த பொருள் தேவைப்பட்டதுன்னா நம்ம பார்த்து என்ன ரேட்டு கேட்குறோமோ அந்த ரேட்டு கேட்கலானே, தப்பே இல்லைண்ணே. இதில் ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லைண்ணே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நேரில் வாங்க. இன்னும் அனுசரித்து நான் எந்த லெவலுக்கு பண்ணித்தர முடியுமோ நான் பண்ணித்தர்றேன். ஆனால் நம்ம இருக்க இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர். அதாவது ஈரோட்டிலேருந்து பவானி வந்து பவானி டு அந்தியூர் போகிற வழியில் ஐடியல்